சுவாமியே சரணம் ஐயப்பா. அவர் முதல் அடியை எடுத்து வைக்கும் போது மண்ணே நடுங்குகிறது போல. அவர்தான் நடப்பதில்லை, பக்தியின் சக்தி தான் நடக்க வைக்கிறது. ஏறுமலை மதங்களை கடந்த சரண ஒற்றுமை முதல் புனித இடம் பவார் சுவாமி பள்ளிவாசல். கை கூப்பி படியும் பக்தன் ஒரு உணர்வு அவரை தொட்டது. அடுத்து ஏறுமலை தர்மசாஸ்தா கோவில். விளக்கின் ஒளி முகத்தை தோடும் போது அவர் கண்கள் நனைந்தன. காட்டு பாதை பூங்காவனத்தில் யாத்திரையின் துடிப்பு பூங்காவனம். பனை இலைகள் அசையும் சத்தம், பனித்துளி நிறைந்த காற்று. பக்தர் நடை தொடர்கிறது. சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா. பெரிய மலர்கள், நிழல் தரும் மரங்கள், காற்றே பஜனை பாடும் பாணியில். தாறு கண்ணீரை கழுவும் புனித நீர் அழுத்தாறு அருகே வந்ததும் பக்தர்கள் கால்களை தண்ணீரில் வைக்கிறார்கள். அவர் தண்ணீரை தொடும் தருணம் ஒரு அதிர்ச்சி உடலெங்கும் பாய்ந்தது. அவர் கண்ணை மூடி நினைத்தார், இந்த நீர் என் பாவங்களையும் என் பயங்களையும் தூரம் எடுத்துச் செல்லட்டும். அந்த நீர் அவரது உள்ளம் முழுவதையும் சுத்தமாக்கியது. மூச்சு சூடாகும், தடுமாறும். ஆனால் உள்ளத்தில் ஓசை, ஐயாப்பா இன்னொரு அடி வீரியம்தா. அவர் ஏறுகிறார். ஒவ்வொரு அடியும் ஒரு வெற்றி, ஒரு மறுபிறப்பு. கல்லிடும் குன்று மனசை ஒப்படைக்கும் சமயம் இங்கு எல்லோரும் கல்லை வைப்பார்கள். அவர் ஒரு சிறிய கல்லை எடுத்து வைத்தார். அது ஒரு கல் அல்ல, அவர் மனக்கவலைகளை தரையில் விட்டு சென்ற தருணம். பம்பா நதி ஐயப்பன் பயணத்தின் இதயம். தண்ணீரில் மூழ்கும் போது அவர் முழு உடலும் நடுங்கியது. தண்ணீர் கடவுள் போல சொன்னது, இப்போது நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள், உள்ளே புனிதம். பனி காற்று கடினம், ஆனால் உள்ளத்தில் சக்தி. சுவாமியே சரணம். அப்பச்சிமெடு மூலம் சென்றபோது பழமையான புனிதத்தின் வாசம் மனதை கவர்ந்தது. சபரி பீடத்தை அடித்த அந்த நொடி பக்தனின் இதய துடிப்பு வேகமாயிற்று. தூரத்தில் சந்நிதான தீபம், காற்று, பக்தியின் வாசம், சரணம் ஓசை நெஞ்சை நிரப்பியது. அவர் 18 படிகள் முன் நின்றார். அந்த நொடியில் படிகள் வெறும் படிகள் இல்லை, ஒவ்வொரு படியும் ஒரு குணம், ஒரு கட்டுப்பாடு, ஒரு உண்மை, ஒரு ஒளி. அவர் படிகளை ஏறினார். 1 2 3 17 18. மேலே வந்து நின்றபோது ஐயப்பன் கருணை நிறைந்த கண்கள் அவரை பார்த்தது. அவர் மூச்சு தடைப்பட்டது, கண்ணீர் வடிந்தது. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, சுவாமியே சரணம் ஐயப்பா.